நண்பா ஒரு தரமான அப்டேட்டோட தான் வந்திருக்கேன். ஸோ இந்த 71st சீனியர் நேஷனல் கேம்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண போற நிறைய டீம்ஸ் அவங்களோட ஸ்குவாடை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பிகேஎல் ஸ்டார்ஸ் வந்து பிளே பண்றாங்க. இன்ஜுரியில இருந்து நிறைய பிளேயர்ஸ் ரெக்கவர் ஆகி இந்த டோர்னமெண்ட்ல பிளே பண்ண போறாங்க. ஒரு சில லெஜெண்டரி பிளேயர்ஸ் வந்து கம்பேக் கொடுக்க போறாங்க. லிட்டரலா அந்த 20ஆம் தேதியில இருந்து 23ஆம் தேதி வரைக்கும் நமக்கு திருவிழா அப்படின்னே சொல்லலாம். ஒரு சின்ன பிகேஎல் பார்த்த மாதிரி உங்களுக்கு கண்டிப்பா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த டோர்னமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்க போது இப்போதைக்கு நிறைய டீம்ஸ் அவங்களோட ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சோ யார் என்னங்கற எல்லா விஷயத்தையும் டீடைலா பாத்துறலாம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. புதுசா வந்து பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அண்ட் இந்த ஸ்குவாட் அப்டேட்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 71st சீனியர் நேஷனல் கேம்ஸ் உமன்ஸ்க்கானதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் வந்து நடந்துச்சு. ஃபைனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ் டீமும் இந்தியன் ரயில்வேஸ் டீமும் மோதினாங்க. மேட்ச் ரொம்ப டஃபா போய் கோல்டன் ரைட் வரைக்கும் போய் இந்தியன் ரயில்வேஸ் டீம் இந்த டோர்னமெண்ட் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்குவாட் அப்டேட்ல ஃபர்ஸ்ட் டீமா பார்க்க போறது ராஜஸ்தான். சோ ராஜஸ்தான் டீமை பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா பிஜேந்தர் சௌத்ரி, சச்சின் தன்வர், ஜிதேந்தர் யாதவ், ஜெய் பகவான், ககாங்கிராம், மஹிபால் இந்த மாதிரி பிகேஎல் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பிளேயர்ஸும் இருக்காங்க. அண்ட் அதை தாண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் யங் பிளேயர்ஸை மட்டும் வச்சு இந்த டீமை உருவாக்கி கொண்டு வந்திருக்காங்க. டிஸ்பிளேல ஷோ பண்றேன், கிளீனா பாத்துக்கோங்க. அண்ட் அடுத்ததா கோவா டீமை பத்தி பாத்துடலாம். கோவா டீமை பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா பவானி ராஜ்புட், ஹிதேஷ், மோஹித், ஹிமான்ஷு நர்வால், சுரேந்தர், நேகல் இந்த மாதிரி ஒரு சில பிகேஎல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸும் இருக்காங்க. அண்ட் அதை தாண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் யங் பிளேயர்ஸை மட்டுமே வச்சு இந்த டீமை வந்து உருவாக்கி இருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் தமிழ் தலைவாஸ் டீமோட முன்னாள் பிளேயர் மோஹித் வந்து பாத்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்ல ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் மறுபடியும் வந்து பிளே பண்ண போறாரு. அண்ட் அடுத்த டீம் உத்தரகாண்ட்ல நடந்த நேஷனல் கேம்ஸோட சாம்பியன்ஸ் உத்தரப்பிரதேஷ். ஸோ இந்த டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ராகுல் சௌத்ரி ஒரு கம்பேக் வந்து கொடுக்கறாரு. அர்ஜுன் தேஷ்வால், வினய், சாகுல் குமார், ஆஷு சிங், நிதின் இந்த மாதிரி பிகேஎல் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. லிட்டரலா இந்த நேஷனல் கேம்ஸ் உத்தரகாண்ட்ல ஜெயிச்சாங்க இல்லையா, லிட்டரலா அதே டீமை வச்சு தான் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணியிருக்காங்க. உத்தரப்பிரதேஷ் டீமை குறைச்சி எடை போடவே கூடாது. இந்த டீமை வச்சு தான் நேஷனல் சாம்பியன்ஸ் அவங்க ஆனாங்க. ஆனா அடுத்ததா சண்டிகர் ஸ்குவாட். சண்டிகர் ஸ்குவாடை பொறுத்தளவு ஹை பிளேயர் பவன் ஷெராவத், அயான், ராகேஷ், கௌரவ் கயாத்ரி, குர்தீப், விஷால் பரத்வாஜ், ஆஷு இந்த மாதிரி பிகேஎல் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் அதே போல ஒரு சில யங் பிளேயர்ஸும் இருக்காங்க. இந்த டீம் மேல எல்லா டோர்னமெண்ட்டையும் எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. நல்ல பெர்ஃபார்மன்சஸ் கொடுக்குறாங்க. பட் ஒரு மெயின் ஸ்டேஜ்ல போய் அவங்களால ப்ராப்பரா கேமை டெலிவர் பண்ண முடியாததுனால எலிமினேட் ஆயிட்டு வந்துறாங்க. இந்த வாட்டியும் எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கு. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அடுத்ததா சர்வீஸ் டீம். இந்த வாட்டி சர்வீஸ் டீம் மேல நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. அதுக்கு காரணம் நவீன்குமார் கேப்டனா இந்த வாட்டி சர்வீஸ் டீமுக்கு கம்பேக் வந்து கொடுக்க போறார். அண்ட் அவரோட டீம்ல தேவாங்க், அதுக்கப்புறம் பரத் உட்டா, அர்ஜுன் ரத்தி, ராகுல் சத்பால், அன்கித், தீபக், ஜெய்தீப், ரிங்கு இவங்க கூட ஒரு சில பிளேயர்ஸும் இருக்காங்க. அண்ட் ஃபுல் பிகேஎல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸை மட்டுமே வச்சு இந்த ஒரு டீமை வந்து உருவாக்கி இருக்காங்க. ஒரு ஸ்ட்ராங்கான டீம் தான். பட் ஒரு அன்லக்கி அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த டீமை சுத்தி வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த டோர்னமெண்ட்ல என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். முக்கியமான விஷயம் நவீன்குமார் இந்த வாட்டி கம்பேக் கொடுக்கிறாரு. அண்ட் கடைசியா பார்க்க போறது இந்தியன் ரயில்வேஸ். இந்தியன் ரயில்வேஸ் டீமை பொறுத்தளவு பங்கஜ் மொய்தே, சுபம் ஷிண்டே, அஜின்கியா பவார், அர்க்கம் ஷேக், சுதாகர், அபினேஷ் நடராஜன், சுனில் குமார், பர்வேஷ் பென்ச்வால், நிதின் ராவல், சுமித், குமான் சிங், நிதின் சிங் இவங்க எல்லாம் இந்தியன் ரயில்வேஸ் டீம்ல இந்த வாட்டி பிளே பண்ண போறாங்க. அண்ட் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த 2 வீரர்கள் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. சுதாகரனே, அபினேஷன் 2 பேரும் பிளே பண்ண போறாங்க. வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தியாகராஜனே இந்த வாட்டி இல்ல. அண்ட் அடுத்ததா அஜின்கே அசோக் பவார். லாஸ்ட் டைம் சர்வீஸ் டீமுக்கும் ட்ரையல்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணியிருந்தார். பட் அந்த வாட்டி செலக்ட் ஆக முடியல. இந்த வாட்டி செலக்ட் ஆயிருக்காரு. ஊடைக்குள்ள பிகேலையும் புவர் பெர்ஃபார்மன்சஸ் தான் இருந்துச்சு. பட் ஊடைக்குள்ள நடந்த அந்த ரயில்வேஸ் டோர்னமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் ரைடர் அவர் தான். பயங்கரமா பிளே பண்ணியிருந்தார். அதே மூமெண்டத்தை அப்படியே கொண்டு வந்து பிடிச்சி இப்போ இந்தியன் ரயில்வேஸ் டீமுக்குள்ளேயும் போயிட்டாரு. அண்ட் முக்கியமான விஷயம் இந்த ஒரு ஸ்குவாட்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் டீமோட பிளேயர் நிதின் சிங் வந்து இருக்காரு. ஓகேங்களா, ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்தனாலதான் இந்தியன் ரயில்வேஸ் டீமுக்குள்ள அவர் வந்து எடுத்துப்பாங்க. நிறைய பேர் வந்து வந்திருப்பாங்க. அவர்கிட்ட ஏதோ ஒரு தனித்துவமா ஒரு விஷயம் இருந்தனாலதான், அவரோட ஃபார்ம் நல்லா இருந்தனாலதான் எடுத்திருப்பாங்க. சோ தமிழ் தலைவாஸ் டீம் நிதின் சிங்கை ரீடைன் பண்றதுக்கு இதன் மூலமா பார்க்கலாம். அண்ட் இன்னும் ஹரியானா டீம் மட்டும் தான் அவங்களோட ஸ்குவாடை வந்து அனௌன்ஸ் பண்ணல. அண்ட் அவங்களும் கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் இதை தாண்டியும் நிறைய டீம்ஸ் இருக்காங்க. பட் முக்கியமான டீம்ஸோட ஸ்குவாடை மட்டும் தான் நான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். அண்ட் எல்லா டீமுமே ஒரு நல்ல ஒரு ஸ்குவாடை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான டீம்ஸ் எல்லாம் தாண்டி நம்ம தனித்துவமா தெரியணும் அப்படின்னா தமிழ்நாடு டீம் ஒரே விஷயம் தான் ஜெயிக்கணும். ஜெயிச்சா மட்டும் தான் தனித்துவமா தெரியும். அண்ட் ஹோப் இந்த ஒரு டோர்னமெண்ட்டை தமிழ்நாடு டீம் நல்லா பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கைகள் இருக்கு. ஸோ ஆல் தி பெஸ்ட் தமிழ்நாடு டீம். அண்ட் அவ்வளவுதான் நம்ம வீடியோ. ஸோ இந்த டோர்னமெண்ட்டை பத்தி, இந்த டீம்ஸோட அப்டேட்ஸை பத்தி உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன்ஸ் இருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இதே போல நல்ல வீடியோல நாளைக்கு பாக்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை, see you நண்பா.